Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது Samco Mutual Fund உடைய Flexi Cap Fund NFO. இது வந்து ஆல்ரெடி 17th January வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ 15 டேஸ்க்கு ஓப்பனில் இருக்கும் NFO பீரியடு. ஸோ இந்த NFO பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு 10 rupees NAVல யூனிட்ஸ் வந்து அலர்ட் ஆகும். ஸோ Samco நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி Samco Securities Limitedனு இருக்காங்க. அவங்க வந்து ஆல்ரெடி ஈக்விட்டி ஷேர் ப்ரோக்கிங் பிஸ்னஸ்லாம் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் லைசன்ஸ் வாங்கிட்டு முதல்ல ஒரு NFO லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நிறுவனம் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனியோட ஏதாவது யூனிக்காக ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி என்ன விஷயத்தை இவங்க ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு NFO பற்றி வீடியோ போடுறோம்னா எல்லா NFOவும் நம்மளுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு NFO உடைய ப்ரெசன்டேஷன்ஸ்லையும் ஏதோ ஒரு லேர்னிங்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த லேர்னிங்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக தான் NFO வீடியோஸ் போடுறோம். ஸோ அதனால் NFO வீடியோ போட்ட உடனே இந்த NFO பெட்டர் NFO நினச்சிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸுக்கு இந்த கேட்டகரியில் இந்த ஃபண்ட் உங்களுக்கு சூட்டபிளா அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டு அது மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ Samco மியூச்சுவல் ஃபண்ட் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டாக வரும்னு நினைக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்றைக்கி போட்டிருக்காங்க. இண்டெக்ஸ் ஃபண்டு தான் வந்து பெஸ்ட்டுன்னு நினச்சி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிளான டிஃப்ரென்ஸ் தான். இண்டெக்ஸ் ஃபண்டுன்றது ஒரு இண்டெக்ஸில் ஒரு 50 ஸ்டாக் இருக்குது இல்லை 150 ஸ்டாக் இருக்குன்னா அந்த என்டையர் 150 ஸ்டாக்லையோ இல்லை 50 ஸ்டாக்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறதா இண்டெக்ஸ் ஃபண்ட். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ஆவரேஜ் ஆகிடும், எக்ஸ்ட்ராடினரி ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. நெக்ஸ்ட் இதே ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவாக 25லேருந்து 30 ஸ்டாக்ஸ்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க டிபெண்டிங் அப்பான் தி கேட்டகரி. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ரிட்டர்ன்ஸ் பொட்டென்ஷியல் வந்து பெட்டராக இருக்கும். ஒரே விஷயம் என்னென்னா நமக்கு வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மி, அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்து மோஸ்ட்லி நீங்கள் ஒரு கம்பேர் பண்ணும்போது ஒரு ஆக்டிவ் ஃபண்டு பெட்டரா இல்லை இண்டெக்ஸ் ஃபண்ட் பெட்டரா நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நிறைய பேர் ஒரு ஆக்டிவ் ஃபண்டை இண்டெக்ஸ் கூட கம்பேர் பண்ணுறீங்க. பட் இண்டெக்ஸ் கூட கம்பேர் பண்ணக்கூடாது, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸோட கம்பேர் பண்ணணும். ஏன்னா இண்டெக்ஸ்க்கும் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறுவனங்களில் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டுடைய ட்ராக்கிங் ஏரரே 1.5% மேலே இருக்குது. அப்போது அது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ விட சில நிறுவனங்களில் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவோட ஜாஸ்தியாக வந்து ட்ராக்கிங் எரர் வந்துடுது. அப்போது அது உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து சேவ் பண்ண போகிறது இல்லை. அதே சமயம் ரிட்டர்னுக்கான பொட்டன்ஷியலும் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஏன்னா ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரிட்டர்ன்ஸ்க்கான பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது. ஸோ சாம்கோவுடைய கோல் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெஸ்ட் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டாக வரணுன்றது அவங்களுடைய கோல். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 5 செட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா சுப்பீரியர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஒரு கிளைண்ட்டுக்கு சுப்பீரியர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும்னா இருக்கக்கூடிய ரிஸ்க்கை எப்படி மேனேஜ் பண்ணி பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணுன்றது தான் அவங்க பார்க்கணும். ஸோ அதில் எப்படி பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு வந்து கோல் ஓகே, இது எப்படி என்னென்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எஃபிஷியன்ட் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அப்படின்னு கொண்டு வராங்க. ஸோ எஃபிஷியன்ட் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்னா அப்படின்னு என்னென்னா அவங்க வந்து சில ஒரு 6 வகையான ஃப்ரேம் ஒர்க் வச்சுருக்காங்க. அந்த 6 ஃப்ரேம் ஒர்க்லையும் அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ண நிறுவனங்களை மட்டும்தான் முதலீடு பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் கம்பெனிஸ்லையும் வேர்ல்டில் இருக்கக்கூடிய குளோபல் கம்பெனிஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய லிஸ்டான கம்பெனிஸ் இருக்கும் இல்லையா, இன்னைக்கு இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது, யூஎஸில் ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது, யூரோப்பில் இருக்குது, பிரேசிலில் இருக்குது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்டில் டோட்டலாக 67,000 நிறுவனங்கள் இருக்குது. ஸோ 67,000 நிறுவனங்களில் எவ்வளவு நிறுவனங்கள் இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டை பாஸ் பண்ணிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வைல்டாக ஒரு கெஸ் பண்ணுங்களேன். நீங்கள் எவ்வளோ கெஸ் பண்ணுறீங்களோ அந்த கெஸ் பண்ணுற நம்பரை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஆக்சுவலாக எவ்வளோ நிறுவனங்கள் பாஸ் பண்ணியிருக்குன்னா வெறும் 125 நிறுவனங்கள் தான் பாஸ் பண்ணியிருக்கு. இந்தியாவில் இன்ஃபேக்ட் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸில் வெறும் 15 நிறுவனங்கள் தான், 50 நிறுவனங்களில் வெறும் 15 நிறுவனங்கள் தான் இவங்களுடைய ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டை பாஸ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி 125 நிறுவனங்கள் தான் வேர்ல்டு ஃபுல்லாகவே இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு ஃபில்டர், சரிங்களா? அதுக்கு அடுத்த ஃபில்டர் என்னன்னா எஃபிஷியன்ட் ப்ரைஸ் இருந்தால் தான் வாங்குவாங்க. இன்னைக்கு அந்த டெஸ்ட் எல்லாமே பாஸ் பண்ணியிருந்தாலுமே கூட இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் ஓவர் வேல்யூஷனில் இருந்ததுன்னா அதை வாங்க மாட்டாங்க. ஸோ இது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போர்ட்ஃபோலியோவை டேர்ன் ஓவர் இவங்க பண்ண மாட்டாங்க. அதிகமாக இன்னைக்கு வந்து ஒரு மாதம் வந்து ஒரு 50 ஸ்டாக் வாங்கிட்டாங்க, அடுத்த மாதம் அதில் 10 ஸ்டாக்கை தூக்குறது, திரும்ப 10 ஸ்டாக் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி அடிக்கடி போர்ட்ஃபோலியோவை சேர்ன் பண்ணும்போது என்ன ஆகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் காஸ்ட் இருக்குது. ஸ்டாக்கை விற்கும் போது எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு ப்ரைஸ் பே பண்ணணும், வாங்கும் போது ப்ரைஸ் பே பண்ணணும், இது போக எஸ்டிடி பே பண்ணணும், செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ டீலிங் காஸ்ட் வந்து அதிகமாகும். அந்த போர்ட்ஃபோலியோ வந்து டேர்ன் ஓவர் குறைவாக வச்சு உங்களுக்கு அந்த டீலிங் காஸ்ட்டை கம்மி பண்ணுறது, இது ஃபோர்த் பாயிண்ட். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னா ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறது. 80% வந்து
ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராப்பரான ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறது. இப்படி தான் வந்து ஒரு கஸ்டமருக்கு சுப்பீரியரான ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றது இவங்களுடைய கோல். இப்போ ஏன் இந்த டெஸ்ட்டை இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. எஸ்பெஷலி யூஎஸ்லாம் ரொம்ப வருஷமாக இருக்குது, யூகேலையும் ரொம்ப வருஷமாக இருக்குது. ஸோ 1955லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு நிறுவனம் எவ்வளோ வருஷம் வந்து இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 75 வருஷங்கள் இருந்திருக்கு. ஒரு பிஸ்னஸ் ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அந்த நிறுவனம் ஆவரேஜாக 75 வருஷங்கள் வந்து வாழ்ந்திருக்கு. அந்த நிறுவனங்கள் வந்து சர்வைவ் ஆயிருந்திருக்கு. பட் இப்போ 2015க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு நிறுவனம் எவ்வளோ வருஷம் வந்து தொடர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு 15 வருஷங்கள் தான். கடந்த 15 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் இந்த ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ்னு லிஸ்ட் வரும். அந்த லிஸ்ட்டில் 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிறுவனங்களில் இன்னைக்கு 52% நிறுவனங்கள் இன்னைக்கு வந்து பிஸ்னஸ்லேயே இல்லை. ஸோ அப்போ என்னன்னா இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால எந்தெந்த பிஸ்னஸ் மாடல்ஸ் எல்லாம் தொடர்ந்து அவங்க வந்து அப்கிரேட் பண்ணுறாங்களோ அந்த நிறுவனங்கள் மட்டும்தான் இன்னைக்கு சர்வைவ் ஆகும். ஸோ அதனால இன்னைக்கு ஸ்டாக் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த வந்து ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டை இவங்க கண்டக்ட் பண்ணி அதில் பாஸ் ஆகிற நிறுவனங்கள் மட்டும்தான் முதலீடு பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டுக்கு வந்து பேர் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாஷீல்டு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட். ஸோ ஹெக்ஸாஷீல்டுங்கிறது 6 முக்கியமான விஷயங்கள். ஸோ 6 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கா, ப்ரைசிங் பவர் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா அந்த பிஸ்னஸ்க்கு இன்னைக்கு ஒரு டஃப்பான சிச்சுவேஷன்ஸ்லையும் பிஸ்னஸ் பண்ண முடியுதா, தொடர்ந்து பிஸ்னஸ் பண்ண முடியுதா, நார்மல் டைமில் காம்பவுண்டிங் லெவலில் பிஸ்னஸ் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட் கவர்னன்ஸ். இன்னைக்கு வந்து அவங்களுடைய கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ் யாரு, அந்த ப்ரொமோட்டர்ஸோடைய கோல்ஸ் என்ன, அவங்க வந்து இந்த கம்பெனியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களா, ப்ராப்பரான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கவர்மெண்ட் போடக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இவங்க ஃபார்ம் பண்ணுறாங்களா, அதை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்களா, அவங்க மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா, கேசஸ் இருக்கா, என்ன மாதிரி கேசஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற கார்பரேட் கவர்னன்ஸை செக் பண்ணுறாங்க. மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குது, நிறைய கடன் வாங்கியிருக்காங்களா, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இன்னைக்கு வந்து நிறைய கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, இல்லை கடன் கம்மியாக வாங்கி அவங்களுடைய ஓன் கேபிட்டலை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. ஃபோர்த் விஷயம் என்னன்னா அவங்க கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கு. இன்னைக்கு வந்து கடன் கம்மியாக இருக்கலாம், ஆனால் அவங்க ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு பணம் இருக்கா, பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு பணம் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. ஸோ கேஷ் ஃப்ளோ நல்லா இருந்துச்சுன்னா அந்த பிஸ்னஸை சூஸ் பண்ணுறாங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனம் வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணுறாங்க, அந்த கம்பெனியில் வரக்கூடிய ப்ராஃபிட்ஸில் இல்லை வரக்கூடிய கேபிட்டலில் எந்த அளவுக்கு அந்த கம்பெனி வளரணுன்றதுக்காக க்ரோ ஆகணுன்றதுக்காக எவ்வளோ அமௌண்ட்டை ரீஇன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறாங்க, R&Dல சரியாக செலவு பண்ணுறாங்களா, இதெல்லாம் பார்க்குறாங்க. சிக்ஸ்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி ஸ்ட்ரெஸ் டெஸ்ட். ஸோ அந்த ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி இருக்கும் இல்லையா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கும், அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ப்ராப்பரான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த 6 ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டை பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் எஃபிஷியன்ட் ப்ரைஸில் வாங்கணும், அப்புறம் போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் கம்மியாக இருக்கணும், ஆக்டிவ் ஷேர் உள்ள நிறுவனங்களை முதலீடு பண்ணணும். இப்படி பில்ட் பண்ணி ப்ராப்பரான போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 25 ஸ்டாக்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நிறைய ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறது இல்லை. இவ்வளோ நேரம் என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நோ PSU ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோ சைக்ளிக்கல் ஸ்டாக்ஸ். ஸோ சைக்ளிக்கல் ஸ்டாக்ஸ் என்னன்னா ஒரு சீசன் வந்தால் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஒரு 6 மாதம் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, 6 மாதம் பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க, இல்லை 3 மந்த்ஸில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அடுத்த 9 மந்த்ஸ் பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி சைக்ளிக்கல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் எந்த நிறுவனங்களுக்கெல்லாம் அதிகமாக கேபிட்டல் தேவைப்படுதோ அந்த மாதிரி நிறுவனங்களை முதலீடு பண்ண மாட்டாங்க. எந்த நிறுவனங்கள்லாம் அதிகமாக கடன் வாங்குறாங்களோ அந்த நிறுவனங்களை முதலீடு பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த சாம்கோ ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்களை வந்து பார்த்து ஒரு 25லேருந்து 30 ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 65% இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு 35% பார்த்தீங்கன்னா குளோபல் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நல்ல குவாலிட்டியான ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து பில்ட் பண்ண போகிறாங்க. ப்ளஸ் இவங்க வந்து 100% வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க, கேஷ் மார்க்கெட்டில் கண்டிப்பாக வச்சு இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல. 100% நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதை வந்து இம்மிடியட்டாகவே ஸ்டாக்ஸில் வந்து வாங்கிடுவாங்க. ஸோ நோ கேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபண்டில். ஸோ இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸுக்கு என்ன மாதிரி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும், இல்லை உங்களுக்கு ஃபினான்ஷியல் கோல்ஸுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், we will guide you. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.